ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். இப்போ எல்லோரும் குரூப் ஒன்க்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வரது நமக்கு குரூப் ஒன் எக்ஸாம் தான். அடுத்து தான் எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஜூன் 15 வந்து எக்ஸாமு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6, அதில் ஒரு மாதம் 6 1 30 45 50 நாள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 50 நாள் இருக்கிறது. ஒரு 50 நாளில் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக நம்மளுடைய கடின உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 50 நாளில் கண்டிப்பாக குரூப் ஒன் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டை மனதளவில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். உங்களுக்கு வேலை இருக்கலாம், வேலை பளு இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையில் இருக்கலாம், எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், இன்ன வரைக்கும் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ரிவிஷன் பண்ணியிருக்கலாம். எல்லாருமே 12th முடிச்சுட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வந்திருக்கோம். அப்படியே வச்சுட்டா கூட டிகிரி குரூப் ஒன்க்கு எல்லாருக்குமே டிகிரி குவாலிஃபைடு தான். ஓரளவுக்கு நாலேஜ் இருக்க பர்சன் தான் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கு. நாலேஜ் இருக்க பர்சன் மீன்ஸ் வந்து எல்லாருமே டிகிரி படித்தவங்க தான் எழுதுறனால கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களை நம்பி இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நாள் படித்தவங்க படிக்க போகிறவங்க எல்லாருமே இப்போ வந்து குரூப் ஒன் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்கோரிங் மார்க் எதுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். எந்த யூனிட்டுக்கு அதிக ஸ்கோரிங் அதிகமாக இருக்குது? கண்டிப்பாக மேத்ஸ் 25 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாருமே பேசிக்காக எல்லாருமே சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எதுலேருந்து எந்த இதுலேருந்து எப்படி கொஷின் வந்திருக்கு, எந்தெந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியர் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ண பழகுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் இன்ன வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வருஷம் கொஷின் பேப்பரையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அதுலேயே கூட நீங்கள் எதை பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஸோ குரூப் ஒன் கொஷின்ஸ் வந்து இப்படிலாம் கேட்குறாங்க, இந்தந்த ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க, நம்ம எந்தளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எதை பற்றி அது ஓரியன்டான டாபிக் என்ன. இப்போ வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு டாபிக் இருந்துச்சு. அதில் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுபடி ஃபஸ்ட்டு வந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் தான் படிக்க டைம் இருக்குது அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் கூட வீணாக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து 8 மணி நேரம் படிக்கிறத அவன் 1008 விஷயத்தை யோசிச்சு படிப்பான். மண்டேலே உட்காராது. 8 மணி நேரம் படிக்கிறத நம்ம என்ன பண்ணது 1 மணி நேரத்தில் கொண்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த அளவுக்கு மைண்டை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது இவ்வளோ நேரம் தான். சரிங்களா? இந்த நேரத்தில் நம்ம முடிக்கணும், இவ்வளோ நாள் தான் இருக்குது அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. 50 நாள் இருக்குது, 50 நாளில் நம்ம இந்த சிலபஸை முடிக்கணும், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் மண்டையில் வைங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறோம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், மேத்ஸ் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். டெய்லி மேத்ஸ் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஒருத்தன் வந்து 1 மணி நேரம் செய்கிற வேலையை நீ 1/2 மணி நேரம் செய். உனக்கு இவ்வளோ தான் டைம்னா அதுக்குள்ளே நீ உன்னை வளர்த்துக்க. எனக்கு டைம் இல்லை அது இதுன்னு சொல்லி நீ புலம்பியோ இல்லை எதை பார்த்து பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான், டைம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? குரூப் ஒன்க்கு வந்து தெளிவாக படிங்க. சரிங்களா? இந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப ஸ்பீடாக பண்ணுங்கள், ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுங்கள். இன்றைக்கி படித்தனா குரூப் ஒன் அன்னைக்கு நீ எடுத்து குரூப் ஒன் கொஷினை பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்படிப்படி. ஏன்னா நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. சரியா? அடித்தோன்னா ப்ரிலிம்ஸ் அடிக்கிறோம், அடிச்சுட்டு மெயின்ஸுக்கு பார்த்துக்கலாம். சரியா? ப்ரிலிம்ஸை முடித்து தள்ளிடணும். சும்மா திரும்ப போய் குரூப் ஒன் படிக்கிறேன்னு சும்மா படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவை அடிக்கிறோம், டாப்பில் வர டக்குன்னு போயிடுறோம். சரிங்களா? 50 நாளில் உன்னால் என்ன பண்ண முடியுமோ தெளிவாக பண்ணு. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் 1000 தான் எல்லாரும் சொன்னாலும் சரி, படிக்கணும்னு சொன்னாலும் சரி, உன்னையே நீ ப்ரெஷர் ஆக்காத. சரியா? டைம் இருக்குது, டைம் இல்லை, இதெல்லாம் பற்றி நீ யோசிக்காதீங்க. உங்களுக்கு இருக்க டைமை வச்சு ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.